கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரண்சை ஊடகவியலாளர் சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் முருகபக்தர் மாநாடுக்கு நீங்கள் களத்திற்கே சென்றிருந்தீங்க. கூடுதலாக பார்த்தோம்னா அங்கே பல்வேறு நபர்கள் வெறும் ஒரு சாதாரண பக்தர்களானே தவிர இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் இல்லைன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் நிரூபிக்கின்ற வகையில் நேர்காணலாம் கொடுத்துட்டு வரீங்க. நேற்றைய தினம் களத்தில் நடந்தது என்னங்க சார்? நேற்றைக்கு நம்ம ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். போகும்பொழுது காடேஸ்வரன் கொஞ்சம் நேரத்தில் பேச ஆரம்பிச்சார். நீங்கள் அந்த நேரமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஷெட்யூல் படி 3:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. 3:30 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதுன்னா அந்த சேர்களெல்லாம் நிறைஞ்சு வழிஞ்சிருக்கணும். பட் நாங்கள் உள்ளே போகும்போது என்ன அப்படின்னா அந்த 6 அறுபடை முருகனோட அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த செட்டுக்கு போகிறாங்க, மக்கள் அப்படியே திரும்பி வராங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே முருகன் அப்படிங்கிற பேருக்கு பக்தர்களாக வந்திருக்காங்க. இந்து முனியில் நடத்துகிற மாநாட்டு முருக பக்தர்கள் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வரல. அறுபடை முருகன், அந்த முருகனை நான் தரிசிக்க போகிறேன். நம்ம ஊரில் 2 தான் உண்டு, இல்லை தமிழ்நாட்டில் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கே போனால் ஒன்றா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு தாட்டில் ஊரில் எல்லாம் கிளப்பி கூட்டு வந்துட்டாங்க. போகிறாங்க 5:30க்கெலாம் அப்படி வெளில வராங்க. என்னையா இப்படி இங்கே வெளில வரீங்கன்னா, இப்போ முருகனை பார்த்தாச்சுப்பா அப்படின்னு அங்கே லேடிஸ் சர்வசாதாரணமாக சொல்லி போகிறாங்க. அந்த மாநாட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா அதை பற்றிலாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஆர்வமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதற்கு பின்னாடி நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 சீட்டு. லென்த்தியாக பார்த்தீங்கன்னா 15 பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவ்வளோ அகலமாக பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ரோவில் ஒரு 6000 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் ஒரு 3 ரோ காலியாக தான் கிடைக்கும். லாஸ்ட் மொத்த ரோ, அதுக்கு அடுத்த ரோ, இதெல்லாம் அங்கங்கே ஒரு 7 மணி வரைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கில் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா சீட்டு நிறைங்க. இவங்களுக்கு ஊடகவியலாளர்கள் மேலே கூட இவங்களுக்கு பயம். காலியான சீட்டை காட்டி நம்மளை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். ஆனால் மக்கள் மாநாட்டுக்கு வந்திருந்தால் மாநாட்டில் உட்காருவாங்க. அண்ணாமலை பேசுகிறத கேட்கவோ, இல்லை பவன் கல்யாணம் பேசுகிறத கேட்கவோ, இல்லை முருகர் பக்தி அப்படிங்கிறனாலோ அந்த முருக பக்தியை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டினாங்க. எங்கன்னா அந்த அறுபடை முருகன் அங்கே சாமி கும்பிட்டாங்க, பசிச்சு சாப்பிட்டாங்க, அவங்கவுங்க வேனுக்கு போகிறாங்க. இங்கேயும் கூட மாநாட்டு பந்தலில் இருந்து கூட சாரசாரியாக அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போது வெளில போயிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நிறுத்தி கேட்கணும், அக்கா என்னக்கா கிளம்பிட்டீங்க, அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலைலாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? முருகனை தாங்க அவங்களுக்கு தெரியும், அண்ணாமலையை தெரியாது, ராமகோபாலனை தெரியாது, இந்து முன்னணியை தெரியாது. அவங்களுக்கு அவங்க ஊரில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற இந்து முன்னணி அண்ணன் அப்படி தானே. இப்போ உங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பார், அவர் அக்கா இந்த மாதிரிக்கா 27ஆம் தேதி 22ஆம் தேதி மதுரைக்கு போகலாங்க, வண்டிலாம் நம்ம செலவு தான், ஒரு மணி ஒன்றும் இல்லை, போய் முருகனை தரிசிக்கலாம், பிள்ளைகளை கூட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி போயிட்டு வந்துடுவோம். டூர் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு வரலாம், அலறு கோயில் அப்படி போயிட்டு வருவோம். அப்படி கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் சிட்டி உள்ளுக்கு நான் பார்த்த வரைக்கும் எந்த கூட்டமுமே இல்லை. சிட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய மாநாடு நடக்குது, 5 லட்சம் பேர் 7 லட்சம் பேர்னா அந்த சிட்டி ஸ்தம்பிக்கும். ஏன்னா சிட்டி உள்ளுக்கு வண்டி இந்த பக்கமாக கிராஸ் பண்ணுவோம். நான் நேற்று முழுக்க பப்ளிக் பைட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாநாடு குறித்து மதுரை மக்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. மதுரை மக்கள் இதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசிக்கவும் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபுறமும் வாகனங்கள் நின்ற மாதிரிலாம் புகைப்படங்கள்லாம் வெளியிடுறாங்களே. வாகனங்கள், அதை தான் நான் சொல்ல வரேன். மதுரை மக்கள் வந்திருந்தா பைக்கு தான் நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஃபுல்லாக பஸ்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அவர்கள் ஒரு வேலையை பிரித்து செஞ்சுருக்காங்க. இதற்கு அதிமுகவும் உள்ளே உதவி பண்ணியிருக்குது. ஏன்னா அதிமுகவில் கேட்டர் பேஸ் உண்டுல்ல, தொண்டர்கள் உண்டு. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கு ஆள் பழக்கம் அதிகம் இருக்கும். அப்போ இவங்க இப்போ பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இதை நேரடியாக நடத்தாமல் இந்து முன்னணி மூலமாக நடத்துது. இப்போ இந்து முன்னணியோட நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் 3 பேரும் இணைந்து இந்த செயல் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியே, நான் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசுனதுலேருந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இவங்க ஒவ்வொரு வீடாக இதை பற்றி பேசுறது, இதை பற்றி நம்ம போகலான்னு பிளான் பண்ணுறது. ஒரு டூருக்கு நம்ம கூட்டு போகிறோம், மதுரை வரைக்கும் போகிறோம், வேலூர்லேருந்து வராங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, காலையில் நான் 4 மணிக்கு பால் கறந்து வச்சுட்டு உடனே இவங்க கூட வந்துட்டேன்ப்பா, இப்போ போகணும். ஏன்னா அவங்க 7 மணிக்கு வெளில போகிறாங்க. என்னக்கா அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு, இன்னும் கந்த சஷ்டி கவசம்லாம் பாடல, கிளம்புறீங்கன்னா இல்லைப்பா பஸ்ஸுக்கு 7 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த நிர்வாகிக்கு என்ன ஆக்குற அப்படின்னா, நான் கூட்டு போய் கூட்டத்தை காட்டிட்டேன், நான் பத்திரமா கொண்டு போய் கூப்பிட்டா என் வேலை முடிஞ்சு, ஓட்ட எடுத்துட்டு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். நான் உள்ள கூட்டத்தில் ஒரு 100 பேர் நியாயசிலேருந்து நான் கூட்டு நிப்பாட்டிட்டேன். நான் திருப்பி கூட்டு போனோம். அவர்கள் எவருக்கும் இவர்களுடைய பின்னணி, இவருடைய சதித்திட்டம், இந்து முன்னணியோட வரலாறு, பாரதிய ஜனதா கட்சியோட வரலாறு இது எதுவுமே தெரியாது. நம்ம ஊர் மக்களுக்கு இது தெரியும். மோடி, பிஜேபி, தாமரை இதுனா தமிழ்நாட்டுக்கு கேடு, இது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இவர்கள் மதத்தை வச்சு விளையாடுவாங்க, நம்ம ஊர் அப்படி இல்லை அப்படிங்கிறது மதுரை மக்கள்கிட்ட நான் எடுத்த பைட்டில் நல்லா தெரியுது. இப்போ எனக்கு அந்த அனுப்பியிருக்காங்க, நேற்றுக்கு எடுத்த பைட்டை எனக்கு அனுப்பி, இந்த பாருங்கள் இது எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு.
பாருங்க, மதத்தால் தமிழ்நாட்டை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது மதுரை மக்கள் வந்து பயங்கரமாக அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி என் முஸ்லீம் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க, எங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு ஜோடியே பார்த்தோம், எதேச்சே மைக்கு நிட்டணும், அவர் வந்து ஹிந்து, பின்னாடி அவங்களோட ஒய்ஃப் வந்து முஸ்லீம், லவ் மேரேஜ், இயல்பா சந்தோஷமா 2 பேரும் பேசுகிறாங்க. இவ்வளோத்துக்கும் அவங்க மோடியை பற்றி இதை பற்றிலாம் எதுவும் பேசலை. மதத்தில் அரசியல் இருக்கக்கூடாதுங்க, நான் என் மதத்தை வணங்குறேன், அவங்க மதத்தை வணங்குறேன், அவ்வளோதான். இவ்வளோ ஒரு நல்லிணக்கமாக வாழ்கிற ஊரில் ஒரு கலவர திட்டத்துக்கான ஒரு விதையை போடுறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துங்க. ஆனால் மாநாடு கூட்ட அளவிலும் சரி, அவருடைய கொள்கை அளவிலும் சரி, சுத்தமாக ஃபெயிலியர், பொதுமக்கள் மத்தியில் ஃபெயிலியர். ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க வந்து எவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க, எந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட போய் நெருங்கி நிற்கிறாங்க, எதை யூஸ் பண்ணி நிற்கிறாங்க, அதை நம்ம எப்படி உடைக்கணுங்கிறது நம்ம இந்த நேரம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அங்கே பேசப்பட்ட பேச்சுகள் ஒவ்வொன்றும் அரசியல் கடந்து ஒரு கலவரத்துக்கான ஒரு தூண்டுதலாகவும் சதித்திட்டத்திற்கான ஒரு அறைகூவலாகவும் அப்படி தான் இருந்ததை தவிர முருகனை பற்றி யாருமே பேசலை. நீங்கள் நேற்றுக்கு பேசுனதில் முருகனை பற்றி அண்ணாமலை என்ன பேசினார், முருகனை பற்றி யார் பவன் கல்யாண் என்ன பேசினார், முருகனின் ஒரு 4 பெருமையை கேளுங்கன்னு நீங்கள் வந்து அண்ணாமலைகிட்ட கேட்டாலும் சரி, இல்லை பவன் கல்யாண்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை அந்த காடேஸ்வரன்ட்டே கேட்டாலும் சரி, யாரிடமும் எந்த பதிலும் இருக்காது. அதோட எதிரொலி தான் இப்போ நான் கீழே வந்து நிர்வாகிகள்லாம் பேசும்போது அவங்கள்ட்ட கேட்குறேன், முருகனை பற்றி ஒரு 4 நல்ல விஷயம் சொல்லுங்கள், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம்னா, முருகன் நல்லவர், வல்லவர், பெரிய கடவுள், தமிழ் கடவுள், நமக்காக நல்லது செஞ்சார், இப்படி தான். அதனை கடந்து அவர்களுக்கு சித்தாந்த ரீதியாகவோ அல்லது வேறு விதமாக ஏதோ அதை வரலாற்றை பேசணுமோ ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மெல்ல மெல்ல முன்னாடி வந்து தாமரைங்க சின்னமே தெரியாது, தாமரை மலரும்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேசி தாமரையை கொண்டு பேசிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியே தெரியாமல் இருந்துச்சு, அது என்ன கட்சி, அது என்ன அண்ணாமலை அதை எங்கெல்லாமோ பேசி அவர் கட்சி இருக்குது, அது 2வது கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அண்ணாமலை வந்து அடுத்த சிஎம் லெவலுக்கு வந்து பிம்பப்படுத்திட்டாங்க. ஒன்றுமே இல்லை. ஆனால் பிம்பப்படுத்துதல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிம்பப்படுத்துதலில் தான் எம்ஜிஆர்லாம் ஆட்சிக்கே வந்தது. அந்த பிம்பப்படுத்துதல் வந்து இவங்க கட்சி சார்பாக செய்கிறாங்க, அவரோட சித்தாந்தம் சார்பாக செய்கிறாங்க, கொள்கை ரீதியாக செய்கிறாங்க. அந்த கொள்கையை மறுபடியும் திணிச்சிட்டே இருக்காங்க. இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு இந்துக்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரி, பவன் கல்யாணும் பேசியிருக்காரு இந்துக்களுக்கு ஆபத்துங்கிற மாதிரி. யாரிடம் இருந்த ஆபத்துன்னு யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை? யாருன்னு சொல்லி தான் பாரு. தமிழ்நாட்டில் இதுதான் உண்மையான நிலவரம். இல்லை, இப்போ நீங்கள் வந்து களத்துக்கு போயிருந்தீங்களா, அவங்க யாராவது முஸ்லீம் விருப்பம்னா அங்கே பேசுனாங்களா? அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டேஜில் இவங்க சாஃப்டாக பேசுகிறாங்கல்ல, இது வந்து ஓப்பனாக எப்படி சொல்கிறது, வெறியாக இருக்கணும்னு சொன்னார். ஒரு இந்து மொழியில் இருக்கிற ஒருத்தன் பேசும்போது இந்துன்னு ஒரு வெறி வேணுங்க, அந்த வெறித்தனத்தில் தான் நம்மளாம் ஒன்றா இருக்கணும். ஆனால் இவங்களை என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. திருநீர் வச்சுட்டு அழிச்சிட்டு போகிறான், நம்ம மதத்தை பற்றி நம்மளுக்கே திட்டுறானுங்க. அவங்களாம் பாருங்கள், அவங்களை நீ தொட்டு பார்த்துட முடியுமா, அவங்கள எப்படி இது பண்ண முடியுமா, அவங்க நம்ம கொடுத்த பிரசாதத்தை வாங்க மாட்டாங்க, வைக்கும் முழுக்க வெறுப்பு. இது வந்து எனக்கு இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, வெறித்தனமாக இருக்கணும் இந்துவாக இருக்கணும். உங்களுக்கு எனக்கு புரியல, இந்துவாக இருக்கு ஓகே, கிறிஸ்டினாக இருக்கு ஓகே, முஸ்லீமாக இருக்கு ஓகே, அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லை. வெறித்தனமான இந்துனா என்ன செய்யணும்? இந்து முன்னணி மாதிரி மத பிரச்சனை பண்ணணும், கலவரம் பண்ணணும், கொல்லணும், அந்த அந்த ரத்தத்தில் வந்து இந்து மக்களை காப்பாற்றணும், இல்லை இந்து மதத்தை காப்பாற்றுறோன்னு நிற்கணும். இதுதான் அவனோட கொள்கையா? அப்படி தான் நான் அவங்கள பார்த்தேன். அது வந்து கம்மி தான் அங்கே வந்திருந்தவங்க. ஆனால் அவங்க வந்து இதை வந்து வளர்க்குறாங்க, இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாநாடுகள் மூலமாக ஒரு 1000 பேர், இப்போ ஒரு 50-60,000 பேர் வந்திருக்காங்கன்னா, இல்லை ஒரு 100-150 பேருக்கு இந்த மாஸ் அப்பியரன்ஸ் பிடிக்கும். எப்பவுமே அதாவது கூட்டமாக இருக்குங்கள, அது வந்து நம்ம ஈஸியாக விழுந்துடும். கூட்டமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும், இல்லை கூட்டமாக ஃபாலோ பண்ணுறவங்க நாமளும் இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இளைஞர்களை கம்மியாக தான் பார்க்க முடியுது. நமக்கு ப்ளஸ், அவங்களுக்கு மைனஸ். எல்லாமே வந்ததெல்லாம் 30-40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அவர்கள் எல்லாரும் பக்தி அடிப்படையில் வந்திருக்காங்க. மற்றபடி இளைஞர்கள் வந்து இல்லை, இப்போ சாதாரண பக்தியின் அடிப்படையில் வந்திருக்க ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து அதான் சொன்னாங்களே, அண்ணாமலையே தெரியாதுங்கிறாங்க. அண்ணாமலையே தெரியாது, காடேஸ்வரன்னா சுத்தமாக தெரியாது, என்ன மாநாடுனா அதை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு வந்தீங்கன்னா முருகனை பார்ப்பாங்க, இவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இந்து மதம் குறித்து, இந்து மதத்தை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகிட்டா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு மதத்தினரால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாக கேட்டால் அப்படிலாம் இல்லை. நாங்கள் சாமி கும்பிட வந்தோம். இப்போ எங்கே போகிறீங்க? சாப்பிட போகிறோம். கந்த சஷ்டி கவசம் போடலையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அது தெரியவும் செய்யாதுண்ணா. 5 லட்சம் பேர் பாட போகிறோன்னு சொன்னாங்களே. 5 லட்சம் பேர் பாட போகிறாங்களா? 8 மணிக்கு அது ஒலிக்கும் பொழுது கூட்டம் சாரையாக வெளியில் வருது. அவங்களுக்கு எல்லாம் என்ன பதட்டம் அப்படின்னா, வேனில் போயிட்டு நம்ம பாதுகாப்பாக வெளியில் போயிடணும்.
கந்தசஷ்டி கவசம்லாம் அது பாடிட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மைக்கில் பாடிட்டு இருக்குது. கூட்டமாக வெளியில் வராங்க. ஏன் வெளியில் வராங்க அப்படின்னா அந்த வேனில் போயிட்டு நம்ம சேஃபாக வீட்டுக்கு போயிடணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நீ உட்கார வச்சிட்டா, விடுறா என்னைய நான் போகிறேன் அப்படின்னு தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்க வந்தது முருகனை, இந்த மாநாட்டை பார்க்க வரல, பவன் கல்யாணம் பார்க்க வரல, அண்ணாமலையை பார்க்க வரல, காடேஸ்வரனை பார்க்க வரல. இவங்க யார் பேச்சையும் இவங்க கேட்க வரல. இவங்க வந்தது முருகனுக்காக. முருகனை பார்த்தாச்சு, என்னை உட்கார வச்சிருக்கேன், என்னை கூட்டு வந்த பாவத்துக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், விடுறா போ அப்படின்ட்டு தான் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த கந்தசஷ்டி கவசம் 5 லட்சம் பேர் பாடினாங்க. ஃபர்ஸ்ட் 5 லட்சம் கூட்டமே கிடையாது, 2 லட்சம் கிடையாது. இந்துல இந்து தமிழில் 2 லட்சம் போட்டிருக்காங்க, அதுவும் கிடையாது. 1 லட்சங்கிறதே அதிகபட்ச மதிப்பீடு. லட்சக்கணக்கிலே நம்ம பேச வேண்டாம், ஆயிரக்கணக்கில் தான் பேச முடியும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது அவருடைய சீட்டு நிறையல, அதுலேயே தெரிஞ்சிடும். உங்களால் போடப்பட்ட சேர்களே உங்களால் நிறைக்க முடியல அப்படின்னா நீ என்ன கூட்டம் நடத்திருக்க, அதை நீ எப்படி சக்ஸஸ் சொல்வதுன்னா கேள்வி வருது. இதில் கூடுதலாக பார்த்தோம்னா இங்கே பக்தர்கள் மாநாடுக்கு வந்தவங்க உள்ளூர்காரங்களா இல்லை வெளி மாநிலத்துக்காரங்களான்ற ஒரு கேள்வி வருது. உள்ளூர்காரங்க மட்டும் வந்தாங்களா இல்லை வெளி மாநிலத்துக்காரங்க வந்தாங்களா? வெளி மாநிலத்து, அதாவது நார்த் இந்தியன்ஸ் சில ஃபேஸ் கிடைச்சது. ஏன்னா ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஏன்னா ஹிந்தி புரியும் அப்படிங்கிறனால அந்த ஹிந்தியில் பேச புரிஞ்சுது. அது லோக்கலில் இருக்கிற அந்த கடைகள் வச்சுருக்க அவங்களா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வெளி மாவட்டத்துக்காரங்க நான் சொன்னேன், தஞ்சாவூர், வேலூர், புதுக்கோட்டை, இந்த மாதிரி வெளியூரில் இருந்துலாம் வேன் வச்சு வந்துடுறாங்க. லோக்கலில் வந்திருந்தா ஏகப்பட்ட பைக்குகள் இருக்கும், ஏகப்பட்ட கார்கள் இருக்கும். அப்படிலாம் எங்கேயும் அதிகமாக பார்க்கல. எல்லாம் அந்தந்த நிர்வாகிகளோட சொந்த வண்டியில் வந்திருப்பாங்கல்ல அவங்க. அது போக அதனை விட அதிகமாக வேன்கள், பஸ்கள். அந்த பஸ்கள் எல்லாமே ஊரில் தான் சொன்னோம்ல, ஒரு 2-3 பேர் ஊர் சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்க, அக்கா நீ வாக்கா, அக்கா நீ இருக்கா, ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளை அனுப்பிவிடுங்கண்ணே, இப்படி கூட்டு வந்தவர்கள் தான் அங்கே அதிகம். அவர்களுக்கு முருகன் அவ்வளோதான் டார்கெட். வேற எந்த மாநாடை பற்றி, இந்து முன்னணியை பற்றி ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. இதுதான் உண்மை. இதில் கூடுதலாக பார்த்தோம்னா இந்த மாநாட்டுக்கு பிறகு 2026 தேர்தலில் இந்த மாநாடு ஒரு பிரதிபலிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த மாநாட்டின் மூலமாக தேர்தலில் எந்த எதிர்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கலவரத்திற்கான வித்து விதைக்கப்படுகிறது. ஒரு கலவரம் உருவாகி அதற்கு அந்த ரத்தத்தில் தான் இவங்க எப்பவுமே ஓட்டு பார்ப்பாங்க. அந்த கலவரத்தை நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அனுமதிக்கலை. அதை எப்படிலாம் எப்படிலாம் அதை தட்டி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அதை உடச்சி பார்க்கணுங்கிற ஒரு அணுகுமுறை தான் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. அதை தொடர்ந்து குன்றம் காப்போம், குமரம் காப்போம்னு இவங்க வச்சிருக்க இந்த மாநாடு தவிர இதில் வேற எந்த நோக்கமும் இல்லை. அவங்க முருகனை இப்படி அவங்க முருகனை தூக்கி கொண்டாடுறதா இருந்தால் தமிழில் தான் நீ அவருக்கு வழிபாடு செய்வோம், சமஸ்கிருதத்தை தூக்கி தூர வைப்போம்னு ஒரு தீர்மானம் போட்டுக்கணும். ஆனால் அந்த தீர்மானம்லாம் இவங்க பண்ணது எல்லா தீர்மானமும் திருப்பரங்குன்றத்தை காப்போம், யார்கிட்ட காக்க போறீங்க, அதை ஓப்பனாக பேச முடியல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு இடத்துல வலிமையாக நிற்குது. இந்த வலிமையை எதிர்கொள்ள அவங்களுக்கு பயப்படுறாங்க. அதை மெல்ல மெல்ல உடைக்கணும், அதை மெல்ல மெல்ல தட்டணும். இதற்காக தான் இவர்கள் இப்போ இந்த மாதிரி மாநாடு, அதுவும் கூடுதலாக வெகுஜன கட்சி ஏடிஎம்கே, அதை நீங்கள் முன்னாடி மதவாத கட்சியை பார்க்க முடியாது. ஆனால் இவங்க தான் முன்னாடி என்ன சொல்றது, மதமாற்ற தடை சட்டம், ஆடு இருக்கிறதுக்கு தடை, இந்த மாதிரிலாம் கொண்டு 2002 காலகட்டத்தில் பல்வேறு கொடுமைகள். பிஜேபி செய்யாத ரிகர்சல் வேலைலாம் இவங்க தமிழ்நாடு பிஜேபியா இருந்தாங்க அன்னைக்கு. ஆமா, அப்படி அந்த ஒரு கட்சியும் இணைத்துக்கிட்டு இவங்க செய்யும் பொழுது இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும். மக்களுக்கு நான் விசாரிச்ச வரைக்கும், நான் பேசின வரைக்கும் மதுரை மக்கள், அதுக்கு முந்தின நாளும் நான் மாநாட்டுக்கு போய் பார்த்தேன். அங்கே பப்ளிக் பைட்டில் எடுத்ததுலேருந்து அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி வேலைவாய்ப்பு, டெவலப்மெண்ட், இதுதான் தேவை. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த அரசியல் கோரிக்கையாக இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது சொன்னாங்களா யாரும்? எய்ம்ஸ் அதான் நான் சொல்கிறோம்ல, அவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் எய்ம்ஸுக்கு நேரம் இந்து முன்னணி போராட்டம் நடத்திருக்கணும். போராட்டம் திருப்பரங்குன்றதுக்கு எதுக்கு நடத்தணும்? அவங்க எய்ம்ஸுக்கு நடத்திருக்கலாம். எந்த திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படவில்லையா, அது மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ ஒன்றிய அரசோ, யாரை வேணாலும் நீங்கள் கண்டித்து நீங்கள் போராட்டம் நடத்திருப்பாங்க. இது வரைக்கும் எங்கேயாவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. சரி, இந்துக்களுக்கு ஆபத்து, நான் இந்துக்களை காப்பாற்றுறேன்னா சிதம்பரம் கோயிலில் ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் போய் தேவாரம் பாட போனார். அவரை அடிச்சு தூக்கி போட்டாங்க தீட்சிதர்கள். இவங்க போய் ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? இல்லையா? அங்கே போய் நின்னது கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் தான் போய் நின்னாங்க. ஸோ நீங்கள் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சரி, மத அடிப்படையில் பார்த்தாலும் சரி, இல்லை டெவலப்மெண்ட், இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், இந்த மாதிரி இல்லை சாதாரணமாக ரோடு போடுற வேலை, ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, இந்த பிரச்சனைக்கு கூட அவங்க நிற்க மாட்டாங்க. அவர்களுடைய ஒரே நோக்கம் மதவெறி, மதவெறி, மதவெறி. அந்த மதவெறியில் ரத்தம் பார்த்தல், ரத்தத்தை வைத்து ஓட்டு பார்த்தல், ஓட்டை வைத்து அதிகாரத்தை அடைதல், அந்த அதிகாரத்தை பார்ப்பனியரிடம் சரண்டர் ஆகணும். இது ஒன்று தான். இந்த எய்மோட ஒரு விதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இறுதியாக அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஊர் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இதை அவங்க தொடர்ந்து செயல் திட்டமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குழந்தைகளை, குறிப்பாக அவங்க ஸ்கூல் லெவலில், அப்புறம் கல்லூரி லெவலில் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் பார்ப்பாங்க. முருகன்கிற வரைக்கும் ஓகே, இந்து அப்படின்னு ஒன்று இழுப்பாங்க.
இங்கே வந்து சாமினா எல்லாம் ஒன்றா சாமி தான். ஒன்றா வளர்ந்துட்டு இருக்கோம், ஒன்றா என்ன சொல்கிறது, ஒன்றா வளர்ந்துட்டு இருக்கோம், ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம், ஒன்றா பழகிட்டு இருக்கோம். இந்த சூழ்ச்சிகளுக்கு நாம் வந்து இரையாகி விடக்கூடாது. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தமிழ்நாடு வந்து எல்லா விதத்துலேயும் ஹிந்தி இல்லாமலேயே நாம் வந்து ஒரு டாப் 3 லெவலில் இருக்கோம். இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, குறிப்பாக கல்வியில் உயர்கல்வி 49%. ஒட்டுமொத்த இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அது 26% தான், 26, 27 தான் வருது. அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களும் நம்ம இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மதம்ங்கிற சாக்கடையை தூக்கிட்டு கொண்டு வந்து நமக்கு ஒரு 50 வருஷம் பின்னாடி கொண்டு போவாங்க. என்ன அப்படின்னா இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சடங்கு வைக்கிறது எதற்கு, திருநீர் ஏன் பூசணும், மரபு ஆடை தான் பெண்கள் உடுத்தணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு அவங்க அம்மா கற்றுக் கொடுக்க மாதிரி, அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஒரு டாப்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு, மரபு வழி ஆடை தான் உடுத்தணுங்கிற வரைக்கும் மூட நம்பிக்கைகளை விதைக்கிற ஒரு மாநாட்டு ஒரு முகமாக தான் இது. இதிலிருந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் காத்துக்கொள்ளணும். அதற்கு வந்து நீங்கள் தேவையானதை நீங்கள் தேடி பார்த்தாலே தெரியும் இவருடைய வரலாறு. நன்றி சார். நன்றி.